3, 2, 1, 0. All engine running. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஸ்பேஸ் ரிசர்ச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் தங்களோட ராக்கெட்ஸை ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்தவரை இந்தியாவோட கை உலக அளவில் ஓங்கி தான் இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு இவ்வளோ செலவழிக்கணுமான்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த நிலை மாறி இன்னைக்கு அது மூலமாக நம்ம நாட்டுக்கு ஒரு கணிசமான வருமானத்தை ஈட்ட முடிகிற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோவோட மிக முக்கியமான மிஷன் சந்திரயான். குறிப்பாக நாசா போன்ற பெரிய பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் கூட நிலாவில் தண்ணி இல்லைன்னு சொன்ன போது இந்தியாவோட சந்திரயான் மிஷன் மூலமாக நிலவோட தென் துருவத்தில் தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு உலக நாடுகள் எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வச்சுது. சந்திரயான் மூலமா இந்த சிறப்பான சாதனையை செய்து காட்டினாங்க இஸ்ரோ. அதோட அடுத்த கட்டமா நிலவோட தென் துருவத்தில் இறங்கணுங்கிறது தான் சந்திரயான் 2 திட்டம். ஜூலை 22, 2019 சந்திரயான் 2 விண்கலம் ஏவப்பட்டது. சந்திரயான் மிஷனை பொறுத்தவரை விண்கலம் நிலவுக்கு நேரடியாக அனுப்பப்படுறது இல்லை. முதல்ல சில நாள் பூமியை ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி மெல்ல மெல்ல அந்த சுற்றுவட்டத்தை நிலவுக்கு பக்கத்தில் போகிற வரை நீட்டிக்கும். கடைசியாக அது நிலவோட ஆர்பிட்குள்ளே என்டர் ஆகும். இப்படி தான் சந்திரயான் 1 நிலவை அடைஞ்சுது. சந்திரயான் 1 இந்த வெற்றி தான் இந்த மிஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. சந்திரயான் 2 சாஃப்ட் லேண்டிங், அதாவது நிலவை சுற்றி மட்டும் வராமல் ஒரு லேண்டருங்கிற ஒரு பகுதியை நிலவில் இறக்கி அது மூலமாக மேலும் பல ஆராய்ச்சிகளை செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. இஸ்ரோவோட இந்த திட்டத்தில் ஆரம்பத்திலேயே சில சறுக்கள் இருந்துச்சு. லான்ச் பண்ணுற நாள் ஜூலை 14, 2019 திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது ஜூலை 22க்கு தள்ளி போடப்பட்டுச்சு. இந்த முறை எந்த சிக்கலும் இல்லாமல் ஜூலை 22, 2019 வெற்றிகரமாக ஏவப்பட்டது.